சாரி. சாரி சாரி. எதுக்கு டேபிள்ல டீ காஃபி ரெண்டும் வச்ச? நீ டீ கொடுத்தா காஃபி கேட்ப, காஃபி கொடுத்தா டீ கேட்ப. எதுக்கு வம்பு? அதான் ரெண்டுத்தையும் வச்சுட்டேன். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வரத்துக்கு நானே காரணம் உருவாக்கி விட்டுறக்கூடாதுல்ல. ஓ, நீ டீ கொடுத்தா நான் காஃபி கேட்பேன், நீ காஃபி கொடுத்தா நான் டீ கேட்பேன். அதனால ரெண்டுத்துமே கொடுத்துட்டேன். அப்போ நான் ஹார்லிக்ஸ் கேட்டா இல்ல பூஸ்ட் கேட்டா? அர்ஜுனே, பொண்ணுங்க சண்டை போடுறதுக்கு காரணமே தேவையில்லை. சண்டை போடணும்னு நினைச்சாலே போதும். ஏய், ஏன்டி இப்படி இருக்கீங்க? நைட்டு போட்ட சண்டையை நைட்டே விட்டுறணும்டி. காலையில வரைக்கும் மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. நைட்டே மறக்கிற மாதிரியா நீ பண்ண? அத ஏதோ அரியா பையன் தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கு போய் தெரியாமல்லாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ண. நீ என்ன சமாதானப்படுத்த எவ்வளோ நடிச்சாலும் நான் சமாதானமே ஆக மாட்டேன். நடிக்கிறேனா? என்ன நடிக்கிறேன் சொல்லு. ஆமா, காஃபி போடுறது, வீட்டு வேலையெல்லாம் செய்யறது. அப்படியே போட்டானா? சண்டை போடலனாலும் வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செய்யறேன். நீ வீட்டுல ரெஸ்ட் தானே எடுக்கிற. ஓ, நான் வேலைக்கு போலன்னு குத்தி காட்டுறியா? அதான உண்மை. சரி, நான் நாளையில இருந்து வேலைக்கு போறேன். சும்மா சொன்னடி தங்கமே. நீ வேலைக்கு போறதுக்கா நான் இருக்கேன்? நீ என் கூட இருக்கிறதுக்காக தான் உனக்கும் சேர்த்து நான் வேலைக்கு போறேன். நீ என் கூட இரு, அது போதும். உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். அப்படியா சொல்ற? சரி, அப்போ ராணிக்கு ரொம்ப பசிக்குது. போய் ஏதாச்சும் சாப்பாடு எடுத்துட்டு வா. போ போ போ. இந்தா சாப்பிடு. ராணிக்கு இப்படிதான் சாப்பாடு கொடுப்பீங்களா? ஐயோ ராணி, இது சாப்பாடு இல்ல, மேகி. அது எனக்கு தெரியும். குனிஞ்சு மரியாதையா கொடுக்கணும். இன்னும் 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 படுத்துறவா? ராணி, பணிக்கு நேரமாகிவிட்டது. தாங்கள் உத்தரவிட்டால் நான் சென்று விடுவேன். பொறுப்பா? ராணிய கவனிக்கிறத விட அப்படி வேற என்ன வேலை இருக்க போது உனக்கு? அப்படியே சாப்பிட்டா கை வேற அழுக்காயிடும். எந்திரிச்சு வேற போய் கை கழுவணும். பேசாம நீங்களே ஊட்டி விட்டுருங்களேன். ஊட்டிடலாமே.
ராணி ஆ? எல்லாம் ஓரளவுக்கு தான். ஃபோனை ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்ருங்க. சரி. மின்னலே ஹே மின்னலே ஹே போயிட்டு வரேன்டி. ஏய், கண்ணிலே நெஞ்சிலே. ஒவ்வொரு வாட்டியும் நானா கேட்டாதான் முத்தம் கொடுத்துட்டு போவான். அவனுக்கா ஒரு நாள் கூட தோணாது. சொல்லுடி தங்கமே. எப்போ வருவ? ஏய் வேலைக்கு வந்து 3 மணி நேரம் கூட ஆகலடி. கரெக்ட் தான். ஆனா நான் உன்னை மிஸ் பண்றேனே. நல்லதுதான், மிஸ் பண்ணு. மிஸ் பண்ணா உன்னை பார்க்கணும்னு தோணுமே. அச்சச்சோ, ஆனா என்னால இப்ப வர முடியாதே. சிப்ப, உன்னை போய் மிஸ் பண்ண பாரு. ஹேய் ஹேய். ஏய், வேலையில இருந்தவனை கால் பண்ணி மிஸ் பண்றேன்னு சொன்னேன். நானும் உனக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தா இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போற. மிஸ் பண்றேன்னு சொன்ன உடனேவா வந்த? இல்ல. ஹாய் நில்லு. நீ கூப்பிட்டோன்னு வரதுக்கு நான் என்ன சூப்பர்மேனா இல்ல ஸ்பைடர்மேனா? வெப் விட்டு வரதுக்கு வண்டியில தானே வரணும். எவ்வளவு டிராபிக் தெரியுமா? எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். எனக்கு கால் வலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன். கால் வலிக்குதுன்னா நீ ஏன் சொல்ல நடந்து போற? நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ஏய் அர்ஜுன், யாராச்சும் பார்க்க போறாங்க. ஏன் பொண்டாட்டியை நான் தூக்கிட்டு போறேன். எவன் பார்த்தா எனக்கு என்னடி? எவனும் பார்க்க கூடாதுன்னு தானே ரகசியமா கல்யாணம் பண்ணோம். இறக்கி விடுறா. அப்ப சாரி சொல்லு, இறக்கி விடுறேன். எதுக்கு சொல்லணும்? சாரிலாம் சொல்ல முடியாது. சாரி சொன்னா இறக்கி விடுறேன், இல்லனா இப்படியே தான் போகணும். ப்ளீஸ் டா, ப்ளீஸ். நான் உங்ககிட்ட ப்ளீஸ் கேட்டேனா? சாரி தானே கேட்டேன். சாரி சொல்லு. சரி சாரி, இறக்கி விடு. என் மூஞ்சிலே முழிக்காத, என்ன சாரி கேட்க வச்சல்ல. மித்ரா நில்றி. புஜ்ஜி படிச்சிருக்கான்ல, கொஞ்சமா சரிவு இருக்கா? பெருக்கிட்டு இருக்கேன், குப்பை போட்டா என்ன அர்த்தம்? பெருக்கணும்னு அர்த்தம்னு சொல்லு புஜ்ஜி. புஜ்ஜி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. எனக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்தா என்னடி பண்ணுவ? ஹேய், உன்னை தாண்டி மைதா மாவு வெண்ண என்னடி பண்ணுவ?
அடியே கோவம் வந்தா என்னடி பண்ணுவ? சொல்றி குஞ்சாய். மவனே செத்தடா நீ. ஏய், 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 சொன்னா கேள்றி. ஏய், ஏய், வலிக்குதுடி. ஏய், வெக்கமா இல்ல? சண்டை போட்டு இப்படி மேல படுத்திருக்க? மிஸ்டர் அர்ஜுன், ம். நீங்க தான் என்னை எந்திரிக்க விடாம ஏன் இடுப்ப புடிச்சிட்டு இருக்கீங்க? ஓ. ம். ஆமா, கைக்கு அடக்கமா இருக்கேன், பிடிச்சிருக்கேன். இருக்கும். எப்படி? ம். இப்படியே படுத்துட்டு இருக்க போறோமா? எனக்கு ஓகே. எனக்கும் ஓகே தான். ஆ? அர்ஜுனே, ம். எனக்கு ம். உன்ன மாதிரியே ம். ஒரு குட்டி மினியேச்சர் வேணும். குட்டி மினியேச்சரா? ம். ஓ, நான் ரெடி. ச்சே, அத சொல்லல. ஆ? நம்ம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணோம். ம். இப்போ நம்மனால குழந்தை பெத்துக்க முடியாது. நீயும் வேலைன்னு வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர. ம். அப்போ நீ இல்லாத இடத்த நிரப்ப எனக்கு ஒரு குட்டி மினியேச்சர் வேணும். அது என் பக்கத்துல இருந்தா நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். அப்போ எனக்கு தனியா இருக்கிற ஃபீல் இருக்காதுல்ல. ம். ம். அதான் புச்சி இருக்கானே. புஜ்ஜி வேற, ஆ. நான் கேக்குறது குட்டி அர்ஜுன். ம். குட்டி அர்ஜுன். ம். ம்? ம். ம். ஒருவேளை நான் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நீ என்னை விட்டு அவங்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிட்டனா? அட மாங்கா, நீ இல்லாத போதானே நான் கேக்குறேன். நீ என் பக்கத்துல இருந்தா அது எதுக்கு எனக்கு? சரி, இப்ப நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன். நீ எனக்கு என்ன கொடுத்த சொல்லு. ஓ, சாருக்கு என்ன வேணும்? சாருக்கு என்ன வேணும்னு மேடமுக்கு தெரியாதா? ம்? எவ்வளவு போன்டா பண்றது? ஏன்டா எடுக்க மாட்டற? டேய், ஏன்டா கீழே படுத்திருக்க? அர்ஜுன், டேய் அர்ஜுன் எழுந்துடா. அர்ஜுன், அர்ஜுன், டேய் அர்ஜுன் எழுந்துடா. டேய்